ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான காரக்குழம்பு பண்ண போகிறோம். தேவையான பொருள் 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. காரத்திற்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூளில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு, வெந்தயம், சீரகம் பொரிஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. ஒரு பொருளை நம்ம எந்த அளவுக்கு குக் பண்ணுறோமோ அதில் தான் டேஸ்ட் இருக்குது. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுவுமே நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு காயை நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகம் சேர்த்துங்கன்னா புளி கம்மி பண்ணுங்கள். தக்காளி கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா புளியை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அதையுமே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தான் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெடி. இதுக்கு சைடிஷாக அப்பளம், பருப்பு வடை நல்லாயிருக்கும். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.